கருட தரிசனத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இதில் உள்ள ரகசியங்கள் என்ன? எந்த நாளில் கருட தரிசனம் செய்தால் நமக்கு எந்தமான யோக பலன்கள் கிடைக்கும்? இப்போ நீங்கள் எப்பொழுது எந்த இடத்தில் கருடனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு யோகம் வேணுங்கிறாங்க. அந்த யோகம் கிடைத்தால் கருடன் பார்க்க முடியும். அல்லது கருடர் தரிசனம் செய்தாலே நமக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, பெரியோர்கள் சொல்லப்பட்டது. எப்பொழுது கருடனை நீங்கள் பார்க்கின்றீர்களோ உங்களால் முடிந்தவுடன் யாருக்காவது ஒருவருக்காவது ஏதாவது ஒரு உணவு தானத்தை செய்யுங்கள். கருட தரிசனம் உங்களுடைய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவே சரணம், வாராகியே சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நாம் நம்முடைய கருடராஜா சேனல் வழியாக பல அற்புதமான பதிவுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அனைவரும் ஆர்வமாக கேட்ட ஒரு அற்புதமான பதிவு கருட தரிசனம். இந்த கருட தரிசனத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இதில் உள்ள ரகசியங்கள் என்ன? எந்த நாளில் கருட தரிசனம் செய்தால் நமக்கு எந்தமான யோக பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். கருடர், அதாவது கருடன் மட்டும் பார்த்தீங்கன்னா கழுகுகள் நிறையா இருக்கும். அந்த கருடன் என்ன பண்ணும்? தன்னுடைய கழுத்தில் வெண்மை நிறமான ஒரு அற்புதமான ஒளி, அந்த நிறம் சொல்கிறாங்க, ஆனால் கருடனுக்கு அது ஒளி மாதிரி. உண்மையிலே கருடன் அப்படியே கழுத்தில் மட்டும் வெண்மை நிறையமாக இருக்கின்ற ராஜபட்சிங்கிறாங்க. அப்போ அந்த கருட தரிசனம் வாழ்க்கையில் பாப விமோச்சனம் சொல்கிறாங்க. இந்த கருட தரிசனத்துக்கு அவ்வளோ பெரிய யோகம் உள்ளது. இந்த கருட தரிசனத்தை எப்படி செய்ய வேண்டும்? கருடனை பார்ப்பது மிகப்பெரிய அபூர்வங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போ நீங்கள் எப்பொழுது எந்த இடத்தில் கருடனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு யோகம் வேணுங்கிறாங்க. அந்த யோகம் கிடைத்தால் கருடன் பார்க்க முடியும். அல்லது கருடர் தரிசனம் செய்தாலே நமக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, பெரியோர்கள் சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட கருடனுடைய நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் எப்பொழுது கருட பகவானை பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் வலது கன்னத்திலும் இடது கன்னத்திலையும் மூன்று முறை இப்படி மாற்றி மாற்றி இப்படி 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 பண்ணுற மாதிரி இப்படி ஒரு 3 இப்படி ஒரு 3 முறை கன்னத்தில் போட்டுக்கொண்டு என்ன மந்திரம் சொல்லணும்? மிக அற்புதமான முறையில் மோதிரலாக போட்டு நாராயணா, ஓ ஸ்ரீ நாராயணா, ஸ்ரீ நாராயணா, ஸ்ரீ நாராயணா என்று 6 முறை சொல்ல வேண்டும். கருடனை பார்த்த நொடியிலே வலது கை மோதிர விரலால் கன்னத்தில் 6 முறை போட்டுக்கொண்டு நாராயணா 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 என்று 6 முறை சொல்லி ஆசீர்வாதத்தை கேட்டு நீங்கள் பெற வேண்டும். எப்பொழுது கருடனை நீங்கள் பார்க்கின்றீர்களோ உங்களால் முடிந்தவுடன் யாருக்காவது ஒருவருக்காவது ஏதாவது ஒரு உணவு தானத்தை செய்யுங்கள். கருட தரிசனம் உங்களுடைய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். மிகப்பெரிய ஆச்சரியம், அபூர்வமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கருட தரிசனம் செய்தால் யாருக்காவது ஒருவருக்காவது நீங்கள் உணவு தானம் செய்ய வேண்டும். இதை செய்து பாருங்கள், யோகம் கிடைக்கும். இப்போ கருட தரிசனம் எந்த நாளில் செஞ்சால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை செஞ்சோம்னாவே குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கருட தரிசனம் செய்தால் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிட்டும். அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். கட்டாயம் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்வழி காட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கருட தரிசனம் என்ன பண்ணோம்? அற்புதமான குலதெய்வனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திங்கட்கிழமை கிடைக்குது. திங்கட்கிழமை கிடைச்சதால் உங்களுடைய நோய்கள் தீருங்க, நோய்கள் உடல் வியாதிகள் நீங்கும். திங்கட்கிழமை கருட தரிசனம் செய்தால் நோய் நீங்கும்னா எப்பேற்பட்ட நமக்கு ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருட தரிசனம் செய்து நீங்கள் ஒரு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நோய் நீங்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை அன்று கருட தரிசனம் செய்தால் உடல் உறுதிகள் கிடைக்கும். உடல் உறுதிகள் கிடைக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. செவ்வாய்க்கிழமை கருட தரிசனம், உடல் உறுதி கிடைக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். புதன்கிழமை தரிசனம் செய்தால் நிச்சயமாக பரிபூர்ணமாக அறிவு விருத்தியாகும், வித்தை விருத்தியாகும், யோகம் கிடைக்கும். புதன்கிழமை அறிவு விருத்தியாகுமா, வித்தை கிடைக்குமா, யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வியாழக்கிழமை தரிசனம் செய்தால் மங்களம் உண்டாகும் சொல்றாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மங்களம் உண்டாகும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது கருட தரிசனம் செக் பண்ணி பார்க்கலாம்.
என்னை கருடனை பார்க்கறதுனால கண்ணு குறிப்பிட்ட நாள் ஏதோ நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குதா, ஏதோ நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை சுகபோகம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையினுடைய கருட தரிசனம் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். சனிக்கிழமை தரிசனம் கட்டாயமாக தீராத கர்ம வினைகள் தீரும். கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை, நோய் உபாதைகள் நிச்சயமாக உங்களை விட்டு நீங்கும். அப்ப 7 நாட்களுடைய தரிசனம் உங்களுக்கு 7 விதமான யோகத்தை செய்கிறது. பாவங்களை போக்குகிறது, நோய்களை போக்குகிறது, கஷ்டங்களை போக்குகிறது, சுகத்தை தருகிறது, வித்தையை தருகிறது. கருட தரிசனம் எப்பேற்பட்ட அற்புதமான நமக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கருட தரிசனத்தை பாருங்கள். இந்த பதிவுகளை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவினுடைய நோக்கம் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் தான். அதனால கட்டாயம் இந்த பதிவுகளை பார்த்து நீங்களும் கருடனை பார்த்த உடனே கட்டாயம் உணவு தானம் செய்யணுங்கிறாங்க. நாராயணங்கிற மந்திரத்தை சொல்லணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருடனை பார்த்தால் உணவு தானம் செய்யணும். இதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நன்றாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.